ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோட சண்டே ரொட்டீன் தாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான் நான் ரெடி பண்ணணும். என்னென்னலாம் நான் லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்பிளாக ஷீலா மீன் குழம்பு, ஷீலா மீன் வறுவல், ரசம், சாதம் தான் வடைச்சிருக்கேன். சண்டேன்றதுனால சண்டே காலையிலே நாங்கள் சர்ச்சு கிளம்பி போயிட்டோம். மதியம் 12 மணிக்கு மேலே தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம். ஸோ அதனால் காலையிலே மீன் பொரிக்கிறதுக்கு மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி மீனை ஊற வச்சுட்டு போயாச்சு. அரிசி ஊற வச்சாச்சு. மீன் குழம்புக்கு புளியை ஊற வச்சுட்டு போயாச்சுங்க. ஸோ என்ன நான் மீன் வறுக்க மசாலா ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வறுக்கிற மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் லெமனு, தேவையான உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சாலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அடுத்தது மீன் குழம்பு. சாதம் ஒரு பக்கம் வடிச்சிட்டேன். மீன் குழம்பு நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் இருந்தால் மீன் குழம்பு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டேன். எண்ணெய், கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம் போட்டு பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு 5 பல்லு பூண்டு போட்டாச்சு. அதை நல்லா வதக்கிட்டு 4 தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேங்க. பொடிசாக கட் பண்ணி அதையும் நறுக்கி போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கேன். அது நல்லா சீக்கிரமாக வதக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. ஸோ அதில் வந்து மசாலா மிளகாத்தூளோ இல்லை எந்த தூள் போட்டாலும் சீக்கிரமாக தக்காளி குழஞ்சிரும். ஸோ நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் போட்டுப்பேன். போட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கும் போது சீக்கிரமாக தக்காளியும் நல்லா குக்காகி வந்துடும். ஸோ வந்துட்ட பிறகு என்ன, நான் வந்து எப்போவுமே குழம்பு வைக்கணுன்னா வீட்டு மிளகாத்தூளே யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த காரத்தூள், கொரியண்டர் பவுடர் அதெல்லாம் தனித்தனியாக போட மாட்டேன். வீட்டு மிளகாய்த்தூளே யூஸ் பண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ 2 கரண்டி மிளகாத்தூள் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து மீன் குழம்பு வைக்கிறோன்றதுக்கு மெயினாக வதக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மெயினே மீன் குழம்புக்கு புளியே கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றியாச்சு. ஓரளவுக்கு இப்போ ஊற்றிட்டேன். எங்கள் 3 பேருன்றதுனால ஊற்றி இப்போ ஓரளவுக்கு அது கொதி வர அளவுக்கு நம்ம விட்டுடலாம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி சமையல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதே சமயத்தில் மீன் குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ ரசம் இல்லைன்னா எங்கள் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக கேட்பார். ஸோ மிளகு, ஜீரகம், பூண்டு, அப்புறம் அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் போட்டு நான் நல்லா நசுக்கிக்குவேன். ஸோ நசுக்கிட்ட பிறகு நான் வந்து நீங்கள் எப்படி ரசம் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து எல்லாத்தையுமே புளியில் கரைச்சிப்பேன். ஸோ மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் இடித்து அப்படியே புளியோட கரைச்சிக்கிட்டு 2 தக்காளி பழம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது எல்லாத்தையும் போட்டு தேவையான உப்பையும் போட்டு ஒன்றா கரைச்சிடுவேங்க. ஸோ எதையும் எண்ணெயிலலாம் வதக்க தேவையில்லை, எல்லாத்தையும் கரைச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரைச்சிட்டு ரசம் வைக்கும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நான் சொன்னேன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன, மீன் குழம்பு வர ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்குது. நான் ரசத்துக்கு வேறு புளி கரைச்சல் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, மீனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. அதில் வந்து மீன் எடுத்து போட போகிறேன். ஸோ மீனும் போட்டாச்சு ஒரு பக்கம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்பா வாசனை பயங்கரமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது மீன் ஒரு பக்கம் பொரிக்கணும். டைம் வர 2 o'clock மேலே ஆகிட்டே இருக்குது. ஸோ சமைச்சாகணும். ஸோ இப்போ வந்து ரசமும் ஒரு பக்கம் கூட்டிடணும். அடுப்பில் ரசத்துக்கு கூட்டுறதுக்கு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா போட்டாச்சு. நான் ஏன்னா பச்சை மிளகா போட்டுட்டேன். சும்மா சிம்பிளாக 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுக்கிற ரசத்தை ஊற்றிட்ட பிறகு நம்ம கொத்தமல்லியெல்லாம் போட தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அப்புறம் என்ன, ரசம் ரெடி ஆகிடுச்சு, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாதம் வடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் பொரிச்சிடணும். மீன் பொரிக்கிறதுக்காக எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியாச்சு. மீன் குழம்புக்கு மல்லி இலையும் போட்டுட்டேங்க. இது தாங்க கிச்சன். எதுவும் நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் வேலை பரபரப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மீன் குழம்பு பார்த்துக்கோங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்தது என்ன, மீனை தான் நான் பொரிக்க போகிறேன். மீன் பொரிக்கும்போது நல்லா வாசனையாக இருந்துச்சு. அதுவும் ஷீலா மீன் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 500 கொடுத்தாங்களாம். நல்ல பெரிய சைஸ் மீன் தான் கிடச்சிது. ஸோ அழகாக மீனையும் பொரித்து எடுக்க போகிறேன். நல்லா இருந்துச்சு மீன். ஸோ நீங்கள் சண்டேயில் என்னென்னலாம் சமைப்பீங்க? நான் சண்டேயில் வந்து எனக்கு கிடைக்கிறது என்ன, ஒரு நாளைக்கு ஒரு வீக்கில் சிக்கன், ஒரு வீக்கில் மட்டன். ஸோ அந்த மாதிரி மாற்றி சமைக்கலாம். மெயினாக வந்து நம்ம மீன் வகைகள் சமைக்கும் போது நல்லாவே இருக்கும். ஸோ இது போல் நம்ம சண்டே டைமில் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது அதுதான் ஹெல்த்தி. நம்ம ஹோட்டலில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க சண்டே, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் சாப்பிட்லாம். பாய் பாய்.